வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். நம்ம வீட்ட ஒழுங்கா வச்சுக்கிறதுங்கிறது அப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய தலைவலி இல்லையா? எங்க பார்த்தாலும் குப்பை சேரும், பொருட்கள் இடம் மாறிக்கிட்டே இருக்கும். சில சமயம் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா தோணும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பகுதியில உங்க வீட்ட குழப்பத்திலிருந்து ஒரு அமைதியான இடமா மாத்துறதுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் திட்டத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த விஷயத்துல நீங்க தனியா இல்ல. பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வீட்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன குழப்பத்தால மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்களாம். அதனால ஐயோ வீடு ஒரே குப்பையா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணா அது ரொம்ப இயல்பான உணர்வு தான். அதுக்கான தீர்வை நாம இங்க பார்க்கலாம். நம்ம வீட்டை மாத்துறதுக்கு நாம ஃபாலோ பண்ண போற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான பாருங்க. முதல்ல இந்த குழப்பம் ஏன் வருதுன்னு ஆரம்பிச்சு அதை சமாளிக்கிற பிராக்டிக்கலான வழிகளை பேசி கடைசியா ஒரு புதுவிதமான மனநிலையோட முடிக்க போறோம். தீர்வுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரச்சனையை ஒத்துக்கலாம். ஒழுங்கா இல்லாத இடங்கள்னால குழப்பம், ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சி, அப்புறம் சோர்வு, இப்படி ஒரு சுழற்சி உருவாகுது. வீக்கெண்ட்ல கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணுவோம், ஆனா செவ்வாய்க்கிழமைக்குள்ள எல்லாம் பழையபடி ஆகிடும். இந்த சுழற்சியை உடைக்கிறது தான் நம்மளோட முதல் இலக்கு. சரி, இப்ப ஸ்டெப்க்கு போலாமா? நாம ஒழுங்குபடுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல தேவையே இல்லாத பொருட்கள் எல்லாம் வெளியேற்றணும். இது ஒரு பெரிய வேலையா தோணலாம், ஆனா பயப்படாதீங்க. அதிகப்படியான பொருட்களை ஈஸியா நீக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான வழி இருக்கு. இந்த முறையோட பேரு 12-12-12. இது குப்பைகளை வெளியேற்றுற வேலைய ரொம்பவே சுலபமாக்கிடும். ஒரே நாள்ல மொத்த வீட்டையும் சுத்தம் செய்யணுங்கிற அழுத்தத்துக்கு பதிலா இது தொடங்கறதுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். தூக்கி போடுறதுக்கு ஒரு 12 பொருள், யாருக்காவது தானம் செய்ய ஒரு 12 பொருள், அப்புறம் தப்பான இடத்துல இருக்கிற ஒரு 12 பொருளை எடுத்து அதோட சரியான இடத்துல வைக்கணும். அவ்வளோதான். இந்த 3 தெளிவான படிகளை யார் வேணும்னாலும் உடனே ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய மாற்றத்துக்கான சின்ன தொடக்கமா இது இருக்கும். ஓகே, ஒரு தடவை குப்பைகளை எல்லாம் வெளியேற்றிட்டோம். ஆனா இந்த குழப்பம் திரும்ப வராம எப்படி பாத்துக்கிறது? அதுக்கு நாம சில தினசரி பழக்கங்களை உருவாக்கணும். ஒரு தடவை சுத்தம் பண்றது மட்டும் பத்தாது. நீடித்த மாற்றத்துக்கு நீடித்த பழக்க வழக்கங்கள் ரொம்பவே அவசியம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் வார இறுதி முழுக்க கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோட பண்ற மேரத்தான் கிளீனிங், இன்னொரு பக்கம் தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பண்ற சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள். தினமும் பல் துலக்கிற மாதிரி தான் இதுவும். இந்த சின்ன தொடர்ச்சியான செயல்கள் பெரிய பிரச்சனைகள் வராம தடுத்துடும். அதுக்கு தான் இந்த 2 சூப்பரான நேரத்தை அடிப்படையா வச்ச முறைகள் இருக்கு. முதல்ல 20-10 முறை. 20 நிமிஷம் சுத்தம் செஞ்சுட்டு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். ரெண்டாவது 10 நிமிட ஹவுஸ் ரீசெட். இது ரொம்ப குறைஞ்ச நேரத்துல பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இந்த முறைகள் நமக்கு சோர்வு வராம பார்த்துக்கிட்டு சுத்தம் பண்றத ஒரு தினசரி பழக்கமா மாத்த உதவும். இந்த 10 நிமிஷம் ரீசெட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ஒவ்வொரு வேலைக்கும் 2 நிமிஷம்தான். சமையலறை கவுண்டர்கள், பாத்திரம் கழுவுற மெஷின், பாத்ரூம், ஹால், அப்புறம் துணி துவைக்கிறதுல ஒரு ஸ்டெப்பு. இந்த 5 வேகமான வேலைகள் உங்க வீட்டோட தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சூப்பர். இப்போ குப்பையெல்லாம் போயாச்சு, தினமும் கிளீன் பண்ண ஒரு சிஸ்டமும் இருக்கு. அடுத்தது என்ன? நம்ம கிட்ட இருக்கிற இடத்தையே நமக்கு சாதகமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது சும்மா பொருட்களை ஒளிச்சு வைக்கிறது மட்டும் இல்ல, அத புத்திசாலித்தனமா சேமிச்சு வைக்கிறது. இங்க ஒரு முக்கியமான யோசனை. கொஞ்சம் மேல பாருங்க. நம்ம சுவர்களை சரியா பயன்படுத்தினா தரையில நிறைய இடம் கிடைக்கும். அடிக்கடி தேவைப்படாத சீசனல் பொருட்களை உயரமான அலமாரிகள்ல வச்சிடலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற அளவுகள் பெட்டிகளையும் மற்ற பொருட்களையும் சேமிக்க எவ்வளவு இடம் தேவைன்னு திட்டமிட உங்களுக்கு உதவும். சரி, இப்போ 2 முக்கியமான ஸ்டோரேஜ் உத்திகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். அடிக்கடி பயன்படுத்துற பொருட்களை சுலபமா எடுக்கிறதுக்கு திறந்த அலமாரிகள் ரொம்ப நல்லது. அதே சமயம் பொருட்களை பாதுகாக்கவும் தேவையில்லாத குழப்பத்தை மறைக்கவும் மூடிய கேபினெட்டுகள் உதவும். உங்க தேவையை பொறுத்து இந்த 2ஐயும் கலந்து பயன்படுத்துறது தான் சிறந்த தீர்வா இருக்கும். வீட்டை ஒழுங்கா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு டீம் கேம் மாதிரி. ஒருத்தர் மட்டும் தனியா செஞ்சா ரொம்ப கஷ்டம். வீட்ல இருக்கிற எல்லாரையும் எப்படி இந்த முயற்சியில ஈடுபடுத்துறது, வேலைகளை எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாராலையும் சின்ன சின்ன உதவி பண்ண முடியும். உதாரணத்துக்கு 3 வயசு குழந்தை அவங்க பொம்மைகளை எடுத்து வைக்கலாம், 7 வயசு குழந்தை அவங்க பெட்டை சரி செய்யலாம், ஒரு டீனேஜர் துணி துவைக்க உதவலாம். இப்படி வயசுக்கேத்த வேலைகளை கொடுக்கறது அவங்களுக்கு பொறுப்புணர்வையும் வளர்க்கும். இந்த காலத்துல டெக்னாலஜி நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வீட்டு வேலைகளையும் மற்ற விஷயங்களையும் நிர்வகிக்க ஒரு ஆப் பயன்படுத்த போறீங்கன்னா அதுல இந்த முக்கிய அம்சங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரும் சுலபமா பயன்படுத்துற மாதிரியும் எல்லா விதமான போன்லயும் வேலை செய்யற மாதிரியும் இருக்கணும். சரி, இப்போ நாம கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். அது ஒரு மனநிலை மாற்றம். நம்ம நோக்கம் ஒரு பத்திரிக்கையில வர்ற மாதிரி பெர்ஃபெக்டான வீடு கிடையாது. அதுக்கு பதிலா மன அழுத்தத்தை குறைக்கிற சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வீடு தான். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும்.
பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறத விட ஏதோ ஒன்னு செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே பெட்டர். முக்கியம் என்னன்னா நிலைத்தன்மையும் சின்ன சின்ன முயற்சிகளும் தான். அடையவே முடியாத ஒரு தரத்தை நோக்கி ஓடுறதை விட ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம் செய்யறது தான் புத்திசாலித்தனம். இந்த விளக்கத்தை ஒரு இறுதி கேள்வியோட முடிக்கலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல அமைதியை கொண்டு வர இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் என்ன? அது ஒருவேளை அந்த 10 நிமிட ரீசெட்டா இருக்கலாம், இல்லனா 12 பொருட்களை வெளியேற்றதா இருக்கலாம். எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன தொடக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும்.